என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனல் மூலமாக உங்க எல்லாரும் சந்திப்பதில் முடிந்த மகிழ்ச்சி அடைங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? இன்னைக்கு காலப்பொழுதுல பாத்தீங்கன்னா ஆருத்ரா கோல்ட் ட்ரேடிங் பிரைவேட் லிமிடெட் பத்தி புதிய செய்திகள் நமக்கு வந்திருக்கிற அடிப்படையில நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஆருத்ரா வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் நான் போடல. இப்ப புதிய செய்திகள் நம்ம வந்திருக்கிற அடிப்படையில ஆருத்ரா கோல்ட் ட்ரேடிங்ல முதலீடு பண்ணிருக்கிற முதலீட்டாளர்களுக்கு தமிழக மக்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம் பண்றேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் நான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாம புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகம் என்னோட கமெண்ட்ல கேளுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே. சென்னை அமைந்த கரையில மையமா வச்சு ஆருத்ரா கோல்ட் ட்ரேடிங் பிரைவேட் லிமிடெட் சொல்லிட்டு கம்பெனி நிர்வாகத்தை உருவாக்குனாரு. அந்த நிர்வாகத்தை உருவாக்கி மிகப்பெரிய அளவுல பாப்புலர் ஆகும்னு சொல்லிட்டு எம்டி ராஜசேகர் முடிவு பண்ணாரு. முடிவு பண்ணது மட்டும் இல்லாம திட்டமிட்டு அவர் வந்து 2019 அப்புறம் அவர் வந்து எஸ்கேப் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வதந்திகள் நிறைய பிரச்சனை இருந்தாலும் உண்மையிலே வதந்தி கிடையாது. அவருக்கு வந்து எஸ்கேப் ஆனது உண்மைதான். அவர் மனைவி உஷாவை கூட இப்ப வந்து துபாயில இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. துபாயில கைது பண்ணிட்டாங்க. முறையான அனுமதியோட முறையான விசாரணைக்கு அப்புறம் இந்தியாவுக்கு கொண்டுட்டு வர அத்தனை பயிற்சிகள் நடந்துட்டு இருக்க சூழ்நிலையில வசீகரம் கவர்ச்சி இந்த விளம்பரம் மூலமாக மக்களை வந்து கவர்ச்சி பாதையில கொண்டுட்டு போன ஒரே ஒரு காரணத்துக்காக ராஜசேகர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க பொதுமக்கள். கிட்டத்தட்ட வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு 30,000 ரூபாய் தரதா சொல்லிட்டு கவர்ச்சி விளம்பரங்களை கொடுத்து சினிமா ஸ்டார்களை வச்சு பேச்சாளர்களை வச்சு பெரிய பெரிய அரங்குகள்ல பெரிய பெரிய மால்ல பெரிய பெரிய பில்டிங்கள் எல்லாம் வந்து மக்களை கொண்டு வந்து டின்னர் கொடுத்து கவர்ச்சி விளம்பரம் மூலமாக டாக்டர்ஸ், வக்கீலுங்க, அரசியல்வாதிங்க, சாமானிய மக்கள், அரசு ஊழியர்கள், சாதாரண அதாவது துப்புரவு தொழிலாளி வரைக்கும் செப்பல் தைக்கிறவங்க வரைக்கும் எல்லாருமே முதலீடு பண்ணியிருக்கிறாங்க இந்த ஆருத்ரா கோல்ட் ட்ரேடிங் பிரைவேட் கம்பெனில வந்து. அது மட்டும் இல்லாம இந்த நிறுவனம் ஏமாற்று நிறுவனம் சொல்லிட்டு EOW அதிகாரிகள் வந்து லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்து அவர் பிடிவாரண்டு கொண்டு போகும்போது அதிமுகவுடைய பீரியட்ல வந்து அவங்க வந்து எஸ்கேப் ஆகி கிட்டத்தட்ட வந்து துபாயில போய் தலைமறைவா இருந்தாங்க. அபுதாபியில அவர் கைது பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, இப்ப 25% 30% வட்டி கொடுத்த அடிப்படையில இந்திய சட்டத்துக்கு உட்பட்டது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு RBI முன் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கின் கீழே வந்து 16 வழக்கு பிரிவின் கீழே வந்து அவங்க கம்பெனி மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதுல இருக்கிற 6 முக்கியமான ஏஜென்ட் இதுவரை இறந்தும் போயிருக்கிறாங்க. ஒருத்தர் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்கிறாரு. சோ 10,000 ரூபாய் நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னாக்கா மாசம் உங்களுக்கு வந்து 2,000 ரூபாய் கொடுக்கக்கூடிய இந்த சாதாரண தொழிலாளிக்கு 1 லட்சம் ரூபாய் நீங்க கொடுத்தீங்கன்னா 20,000 25,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இப்ப கோடி கணக்குல கொடுக்குறவங்க 1 கோடி ரூபாய் நீங்க முதலீடு பண்ணீங்கன்னா 20 கோடி ரூபாய் வந்து 20 லட்சம் ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது வட்டியா இன்ட்ரெஸ்டா உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இப்ப 10,000 புகார் இது வரைக்கும் வந்திருக்கிற அடிப்படையில 120 வங்கி கணக்குகளை ஆருத்ரா கோல்ட் பிரைவேட் லிமிடெட் வங்கி கணக்குகளை மூடி இருக்கிறாங்க. EOW முடக்கி இருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம். அது மட்டும் இல்லாம 80 கிலோ தங்கம் வந்து பறிமுதல் பண்ணிருக்காங்க ஒரு வீட்டுல. அது மட்டும் இல்லாம 120 கோடி ரூபாய் விலை உயர்ந்த கார்கள், அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்களை கைது, அதாவது ப்ராப்பர்ட்டியை வந்து ஜப்தி பண்ணி வச்சிருக்கிறாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்துல முக்கியமா வந்து ஆசி அம்மாள் தலைமையில இந்த குற்றத்தை விசாரிக்கக்கூடிய EOW மெயின் அதிகாரி அவங்க வந்து பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 2,400 கோடி ரூபாய் முதலீடு வந்து மக்கள் பண்ணியிருக்கிற அடிப்படையில MD ராஜசேகர் அவர் மனைவி உஷா 2 பேருமே துபாயில தலைமறைவா இருக்கிறாங்க. இதனுடைய அடிப்படையில் 2022ல EOW வந்து 49 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 19 வழக்குகள் போட்டிருக்க சூழ்நிலையில இந்த ஆண்டுக்குள்ள இந்த விசாரணை முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசும் கங்கணம் கட்டிக்கிட்டு மக்களுக்கு சாதகமா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சட்டப்பேரவையில வந்து முதலமைச்சர் MK ஸ்டாலின் சொன்னாங்க இல்லையா, IFS, ஹிஜாவு, ஆருத்ரா கோல்டு, ராகத் பஸ் கம்பெனி இந்த நிறுவனத்தோட வழக்குகள் எல்லாம் சீக்கிரம் முடிச்சு பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைவர் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. அதனால இந்த ஆண்டு விசாரணை செப்டம்பர் மாசம் 9ஆம் தேதி வரதா சொல்லிட்டு புதிய செய்திகள் வந்திருக்கிற அடிப்படையில நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கணும், லாஸ்டா நான் சொல்றேன். ஏன்னா நீங்க ஃபுல்லா நீங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இதோட வழக்கு விசாரணை செப்டம்பர் மாசம் 9ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்துல வர இருக்கிற சூழ்நிலையில அமைந்த கரையில இருக்கக்கூடிய இந்த ஹெட் ஆபீஸ்க்கு வந்து மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு எழுச்சியை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறோம். இந்த நிறுவனத்தை வந்து லாக் பண்ணி முடிச்சிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதை கண்டினியூ பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜசேகருடைய வக்கீல் சொல்லி இருக்கிற அடிப்படையில கிட்டத்தட்ட ஆருத்ரா கோல்ட் பிரைவேட் லிமிடெட்ல இருக்கக்கூடிய இந்த 2,400 கோடி ரூபாய்க்கு வந்து இந்த 2 வருஷம் பணம் கிட்டத்தட்ட வந்து 14 கோடி ரூபாய் வந்து அவங்க வந்து வருஷத்துக்கு அந்த இன்வெஸ்டர்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது. இந்த 3 வருஷத்துக்கு 4 வருஷமா கிட்டத்தட்ட வந்து 70 கோடி ரூபாய் வந்து மக்களுக்கு வந்து இந்த வட்டியாவே கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால நான் தாராளமா கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில வந்து செப்டம்பர் மாசம் 9ஆம் தேதி விசாரணைக்கு வர அடிப்படையில இதுக்கு முன்னாடியே வந்து வக்கீல் அவருடைய வக்கீல் முக்கியமா சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா MD ராஜசேகர் அவர் மனைவி உஷாவையும் தமிழ்நாடு கொண்டு வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ஆறுதலான செய்தியை ஆருத்ரா கோல்டு ட்ரேடிங் கம்பெனில முதலீடு பண்ணி இருக்கக்கூடிய முதலீட்டாளருக்கு அன்பு பரிசாக இந்த நேரத்தில் தெரிவிக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன்.
இது மாதிரி வந்ததுக்கு அப்புறம் எப்ப பணம் கிடைச்சிரும், என்ன ப்ராசஸிங், உங்களுக்கு செக்கா கொடுத்துருவாங்களா, பணமா உங்களுக்கு கேஷா கொடுப்பாங்களா, அங்க ஃபுல் டீடைல்ஸ் பேங்க்குல இசிஎஸ் பண்ண போறாங்களா, டீடைல்ஸும் அடுத்த ஆருத்ரா கோல்ட் ட்ரேடிங் கம்பெனியோட வீடியோல நான் சொல்றேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும். புதிய சிந்தனை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.